பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஓர் என்னும் கல்தேய பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அல்லேலூயா. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், எபூசியர், காசியாருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணின உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். அல்லேலூயா. நீ நீதியுள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, உடன்படிக்கை ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை பண்ணி தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, நல்ல நிறைவேற்றினீர், நீ நீதியுள்ளவர். அப்போ அவர் நீதியுள்ளவர். அப்போ நம்மிடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா உண்மையை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. உண்மை இருந்தது ஆபிரகாம் இடத்துல. அல்லேலூயா. இப்போ அதனால தான் இப்போ அவரை அழைத்து கர்த்தர் பாருங்க, அவன் இருதயத்தையும் நமக்கு முன்பாக உண்மையுள்ளதை கண்டு, இப்போ உண்மையுள்ளதுன்னு கண்டு பாருங்க, எல்லா காரியத்தில் இருந்து அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஒருவேளை 75வது வயதில் அழைத்து பாருங்க 25 வருடம் சென்று அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஈசாக்கை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு காரியங்களையும் ஆபிரகாமோடு பேசுவார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் கர்த்தரோடு இருப்பார். அல்லேலூயா. இப்போ பேசும் ஆண்டவரே என்று கேட்கோ. அப்போ அவருக்குள்ள ஒரு உண்மை இருந்தது. அப்போ உங்களுக்குள்ளே தேவன் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவனை கர்த்தர் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அப்போ உண்மையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்போம், மற்றவர்களுக்கு நம்ம உண்மையை பேசுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மே துதிக்கிற சோத்திரங்கத்தாவே, சர்வ வல்லமையில தெய்வமே மே துதிக்கிற சோத்திரையா. நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே, உங்கள் பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயம் தாழ்த்தி உடைய பொறுப்பாக தருகிறோம். தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.